யூனிட் 1ல நம்ம வெல்டர் வெல்சன் பார்த்துருப்போம். அது கூட கரண்ட் ரிப்பீட்டர்ஸ்னு ஒரு சின்ன சர்க்யூட் இருக்குது. அந்த சின்ன சர்க்யூட்டையும் பார்த்து முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒன்றுமே இல்லை. இப்போ இதில் பார்த்தேன்னா எனக்கு இதில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஒரு வில்டர் சர்க்யூட் விட்லர் சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸை மட்டும் எடுத்துரு. ரெசிஸ்டன்ஸ் எடுத்துனா இந்த சர்க்யூட் தான் இருக்கும். ஓகேவா? இந்த சர்க்யூட் கூட என்ன பண்ணியிருப்பேன்னா, இந்த பேஸ்லேருந்து நெக்ஸ்ட் டிரான்சிஸ்டருக்கு அதே மாதிரி ஷேப்பில் போட்டு நெக்ஸ்ட் டிரான்சிஸ்டருக்கு ஒரு பேஸு. இது Q1 அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு Q1, இது Q1, இது Q2 அப் டு Qn வேல்யூஸ் வரைக்கும் இருக்குது. அப்போ Qன்றது இத்தனை நம்பர் ஆஃப் லோட்ஸ் இருக்குது அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ பேசிக் கரண்ட் மிரர் இது கேன் பி யூஸ்டு. ஒரு கரண்ட் மிரர் சர்க்யூட் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த கரண்ட் மிரர் சர்க்யூட்லேருந்து இதை என்ன பண்ணுவேன்னா, நிறைய கரண்டட் மோர் லோடுக்கு டெலிவர் பண்ணுறேன். மோர் லோட்னா இது ஒரு லோடு நிறைய லோட் போயிட்டுருக்கும், டெலிவர் பண்ணுறேன். ஸோ இந்த டைப் ஆஃப் சர்க்யூட் கரண்ட் மிரர் அப்படின்றது பேர். இப்போ ஆல் டிரான்சிஸ்டரும் ஐடென்டிக்கலாக இருக்கும். இதனுடைய பீட்டா எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்குன்றதுனால IC1 இந்த இதிலிருந்து வரக்கூடிய வோல்டேஜ் இதிலிருந்து வருது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ரெஃபரன்ஸ் வோல்டேஜ்க்கு ரெஃபரன்ஸ் கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த டைம் எல்லாமே ரெஃபரன்ஸ் கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த நோடு ஏன்றது இங்கே இருக்கா, இதுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணலாம், KCL அப்ளை பண்ணலாமா? KCL அப்ளை பண்ணால் என்ன வரும்? திஸ் டைம் இன்புட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் கோயிங் கரண்ட். அப்போ இன்புட் IREF, அவுட் கோயிங் என்ன IC1 IB1 N into IB. N into IB எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, N டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குது. NC டிரான்சிஸ்டருக்கு IB சேமாக தானே இருக்கும். தர்ஃபோர் இதுக்கும் எல்லாமே N into IB அப்படின்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? இது இப்போ எல்லாமே என்ன மென்ஷன் பண்ணணும், IBன்னு இருந்தாலும் ICயில் மென்ஷன் பண்ணணும். ஸோ ICக்கு என்ன IBயை எப்படி ICயில் மென்ஷன் பண்ணலாம், IC/β தானே. தர்ஃபோர் இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது, 1 + N காமனாக எடுத்துகிட்டு இந்த IBக்கு பதிலாக IC/βன்னு போட்டாங்க. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ICயை காமனாக வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்டெப் ஓகே புரிஞ்சுதா? அடுத்ததில் எனக்கு ஜஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது IREF is equal to this value. அப்போ எனக்கு IC வேணும்னா இந்த பீட்டா அங்கே போயிடும். தர்ஃபோர் இந்த டைம் ஜஸ்ட் இது ஃபஸ்ட்டு LCM எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் IC மட்டும் கண்டுபிடி. அவ்வளோதான். IC மட்டும் கண்டுபிடிக்கிறதா இதில். IC is equal to IREF into இந்த வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இட் இஸ் பாசிபிள் டு அச்சீவ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் I1, IC2, ICN by scaling the emitter area of transistors. அதாவது இதுக்கு எல்லாமே ஒரே வேல்யூ தான் இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம். அதாவது எல்லாத்துக்கும் ஒரே வேல்யூ தான் இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ண உன்னால் முடியும். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா, இந்த எமிட்டரோடைய வேல்யூ எமிட்டர் பேஸோட வேல்யூ நீ வேரி பண்ண உன்னுடைய இந்த டிரான்சிஸ்டர்ஸ் கூட வேல்யூ வேரி பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதுக்கு நீ இதே சர்க்யூட்டை நீ வந்து விட்லரில் ரெசிஸ்டர் இல்லாமல் இருக்கிற சர்க்யூட் தான் இது. நீ இதை ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி வில்டர் சர்க்யூட் கூட யூஸ் பண்ணலாம். சரி, அவ்வளோதான் இந்த கான்செப்ட்.